முதலமைச்சரான ஒய் பிரிவு இசட்டு பிரிவு புரோட்டோக்கால் ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு? நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பா? அப்போ யார் என்னை கொல்லுவா? என் வீட்டு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில் கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுட்டு இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத என்னை பார்த்தோம். நான் ப்ளீஸ் என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு போய் தொலைங்கடா, என்னத்தையே ஓட்டி தொலைங்கடா. ஒய் பிரிவு இசட் பிரிவுலாம் பத்தி அண்ணனுக்கே பவுன்சர்ஸ் வராங்களே. இது பாயிண்ட். நீங்க விஜய் அவர்களை சொல்றீங்க, சிஎம் அவர்களை சொல்றீங்க, ஒய் பிரிவு இசட் பிரிவு எக்ஸ் பிரிவு எல்லாம் கொடுக்குறாங்க. ரோட்ல வந்து மக்கள் போறாங்க, மக்களுக்கு இந்த பக்கம் கயிறு கட்டி விடுறாங்க, நம்ம இந்த பக்கம் போறோம்னு சொல்றாரு. இது இப்ப நீங்க தான் கேட்டீங்களா இந்த வார்த்தையா? இல்ல முன்னாடி சொல்லியிருக்காரு. எல்லா கூட்டத்திலயும் அவர் சொல்றாங்க, அன்னையே காப்பாத்திக்க முடியாதவன் எப்படி மக்களை காப்பாத்துவான்? அதான் சொல்றாரு. இப்ப சொல்றது சொல்றேன். இப்போ ஒரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கயிறை கட்டி விடுறாங்க, அதிகாரிகள் அவரை பார்த்தானே நீங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னதா வந்து சொல்றாரு. நீங்க எளிய பிள்ளை தானே, நீங்க அதே மாதிரி கதர் சட்டையை உடுத்தி, அவரு உங்க தாத்தா தானே, தாத்தா மாதிரி நீங்களும் அதே மாதிரி அவர் மாதிரி சட்டையை உடுத்தி ரொம்ப எளிமையா தான் வாழ்ந்துட்டு